வணக்கம். பேராசூட் கல்புருஷா விவசாயிகளுக்கு நான் விவசாயி சீரீஸில் நம்ம யாரை பார்க்க வந்திருக்கிறோம்னா, திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் வாழவாடிங்கிற கிராமத்தில் வி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மரை பார்க்க வந்திருக்கிறோம். நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. இங்கே பாருங்கள், காய் எவ்வளோ ஒரு பளபளன்னு இருக்குது. இந்த காய் வந்து பளபளப்பாக இருக்கிற காரணம் மருந்து கட்டியிருப்பார்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு மருந்தே கட்டல, ஃபுல்லாமே ஆர்கானிக்காக தான் பண்ணியிருக்காரு. இந்த காய் இவ்வளோ பளபளப்பு ஆகிற காரணம் என்ன, அந்த அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். வணக்கங்க சார். வணக்கம். சார் வந்து ஒரு 55 வருஷமாக விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பல விவசாயிகள் பண்ணியிருக்காங்க. அதில் தென்னை விவசாயம் பண்ணியிருக்காங்க. தென்னை வச்சதுக்கப்புறம் அதில் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அந்த சவால் பற்றி நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. இப்போ நம்ம பேராசூட் கல்புருஷா விவசாயிகள் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க சார். நீங்கள் சொல்கிற கருத்துக்களை வச்சு அவங்க இன்னுமே அது மேல் அதை கற்றுக்கிட்டு அவங்களும் அதை ஃபாலோ பண்ண போகிறாங்க. உங்களோட கருத்துக்கள் நம்ம விவசாயிகள் பகிர்ந்துக்கிறாங்க. பேராசூட் கல்புருஷா விவசாயிகளுக்கு வணக்கம். என் பெயர் வந்து வி செல்வராஜ். பாலவாடி கிராமத்தைச் சேர்ந்தவன். நான் இங்கே ஒரு 38 ஏக்கர் நிலம் வைத்து விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆரம்ப காலத்திலே இந்த பகுதியிலே கரும்பும் நெல்லும் வாழைகளும் போட்டு கொண்டிருந்தோம். ஆட்கள் பற்றாக்குறை, ஆட்கள் கிடைக்காத காரணத்தினாலே நாங்கள் எல்லாம் தென்னை விவசாயத்துக்கு மாறினோம். ஒரு 4-5 ஏக்கரை தவிர்த்து பாக்கியெல்லாம் டிஜே மரங்களை வைத்துள்ளோம். இளநீருக்காக உற்பத்தி செய்யலாம் என்கிற இதிலே வைத்து ஒரு 15 வருடம் ஆகிவிட்டது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா தென்னை வச்சு 20 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க சார். கரும்பு நெல் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ அடுத்தது தென்னை மரங்கள் நம்மளுக்கு புதுசாக இருக்குங்க. புதுசாக இருக்கும்போது சரி எந்த வெரைட்டி நம்ம நடலான்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்களா? அதை வந்து விசாரித்து இது பண்ணதில் அப்போது இளநீர் வந்து ரொம்ப டிமாண்ட் வரும், இளநீர் பரவாயில்லை, காப்பு ஜாஸ்தியாக வருங்கனால இந்த டிஜே கொட்டை நட்டை ரகத்தை வந்து நாங்கள் தேர்வு செஞ்சு அதை அங்கே அவங்க கம்பெனிலேருந்து வாங்கி நட்டோமுங்க. சார், பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கானிக்காக தான் நீங்கள் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தொழு உரம் தேவைப்படுங்க. அது பார்த்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் நம்மளுக்கு இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். நம்மகிட்ட ஆடு மாடெல்லாம் இருக்காங்க சார்? ஆடு மாடு எல்லாம் வச்சுக்கிறோம். ஆடு பரன் போட்டு அந்த புழக்கை எல்லாம் கீழே ஒரு மாதிரி பண்ணிக்கிறோம். மாடுகளும் நாட்டு மாடு வச்சுக்கிறோம். அதில் ஜீவாமிர்தம் பண்ணிக்கிறோம். மீனமிலம் நாங்களாம் பண்ணிக்கிறோம். எவ்வளோ ஆடுங்க சார் நம்மகிட்ட இருக்குங்க? நம்மகிட்ட ஒரு 100 ஆடு இருக்குது. மாடுங்க சார்? மாடு ஒரு 10 மாடு. இப்போ தென்னை மரத்து கூட இல்லாமல் புது பிஸ்னாக நீங்கள் ஆடும் வளர்க்குறீங்க. 100 ஆடுங்கும் போது அது ஒரு பிஸ்னஸாக தானே இருக்குது நம்மகிட்டீங்க. அவங்க ஆடுகளும் அப்பப்போ கடா குட்டி விற்போமுங்க. ஆடுகளும் விற்று அது ஒரு சின்ன வருமானம் வருது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வளர்ப்பு ஒரு நல்ல பிஸ்னஸாக போயிட்டு இருக்குதுங்க சார். இந்த ஐடியா உங்களுக்கு எப்படிங்க சார் வந்துச்சு ஆடு வளர்க்கலான்னு சொல்லிட்டுங்க? ஆடு வளர்க்குறது வந்து எருவுக்காகவும் ஒரு பிரியத்துக்காகவும் இங்கே எங்களுக்கு வந்து இந்த தோப்புக்குள்ளே களை வெட்டுற வேலை கம்மியாகட்டும், அது ஆடு மேய்ஞ்சால் நாங்கள் வந்து களைக்கொல்லி எதுவும் அடிக்கிறதில்லை. அதனால் அது வந்து ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது இந்த களை வெட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் வேலை கம்மியாகுது. எருவுக்காகவும் முக்கியமாக வளர்த்துறேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 100 ஆடு வச்சுருக்கீங்க சொன்னீங்க சார். இந்த 100 ஆடு நம்ம தோட்டத்துக்கு தேவையான உரத்தை கொடுத்துருதாங்க சார்? வேறு ஓரளவுக்கு கொடுத்துருங்க. மாடு இருக்குது, ஜீவாமிரம் இருக்குது, சாணி இருக்கிறோம். சாணியில் மக்க வச்சு தான் போடுறோங்க. அதனால் ஓரளவுக்கு நல்லா. இப்போ ஆட்டு உரம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிருக்கு நம்ம வாங்குற மாதிரி தான் காசு கொடுத்தா வாங்குற மாதிரி இருக்கு. இப்போ நம்மகிட்டே கிடச்சிருதுங்க. இப்போ வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ காசு சார் மிச்சமாக? அது ஒரு 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் எங்களுக்கு அது எவ்வளோ காசு மிச்சமாக மாட்டா உங்களுக்கு இருக்கிறனால. நிறையா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வேரில் மருந்து கட்டுறாங்க. மருந்து கட்டினா தான் அந்த ஈரியோஃபைட் மைட்டு வெள்ளைப்பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சார் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக அவரே சில இதுகள்லாம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. நான் கையில் வச்சுக்கிற இளநீ பார்த்தீங்கன்னா ஈரியோஃபைட் மைட்டு ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. அது சார் எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்க நம்ம விவசாயிகள் சொல்லுவாங்க. வேரில் மருந்து கட்டுறதுனால அது வந்து விஷம் ஏறுது. அது வந்து இளநீர் குடிக்கிறவங்களுக்கு அது மாதிரி சரியில்லை. அதனால் நாங்கள் கட்டுறதில்லை. அப்புறம் நாங்கள் வந்து ஆர்கானிக்காக ஆல்மைட்டு, வெட்சீலியம் லக்கானி, ஐசேரியா, 3 எண்ணெய்கள், நிமோசால் இந்த மாதிரியான இதுகளை அடிக்கிறதுனால இதை வந்து சொரியும் இதையும் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி பண்ணிக்கிறோம். இது வந்து போரான் டெஃபிஷியன்சி உள்ள ஒரு நிலமுங்க. அதுக்கு போரான் நிறையா கொடுத்தோம்னா இளநீ பரபரப்பாக வரும். வந்துடுங்க சார். அதுக்கு தேவைக்கான இதுக்கு என்ன மருந்து நீங்கள் கட்டுறதில்லை? இந்த மாதிரி மருந்து வேர்லையெல்லாம் எதுவுமே கட்டுறதே இல்லைங்க. சரி, பார்த்தா போரான் சத்துக்கு பார்த்தீங்கன்னா எருக்கில் இருக்குதுன்னு சொன்னீங்க. இந்த ஐடியா எப்படிங்க சார் வந்துச்சு? உங்கள் தோட்டத்துக்குள்ளேயே நம்ம எருக்கில் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்கிற மாதிரி? இருக்கிற வெளியிருந்து அறுத்து கொண்டு வந்து போட்டிருக்கிறோம். சரிங்க சார். அது போடும்போது 1-2 தப்பிச்சு வந்து இந்த மாதிரி முளைச்சி அதை அழிக்காமல் விட்டுட்டு அதையும் அறுத்து நாங்கள் போட்டுக்கிறோம். அப்புறம் எருக்கல் கரைசல் தயார் பண்ணுறதுக்கும் இது உதவும்.
மண் நேரடியாகவும் இருக்கிற நிறைய கிடைக்கும்போது மழை காலங்கள் ஆட்களுக்கு வேலை இல்லாதப்போ நிறைய வெளியே போய் அறுத்துட்டு வந்து மண்ணில் அப்படியே இருக்கலாம். எருக்கில் போடுறதுக்கப்புறம் நம்ம மரம் ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருக்குங்க சார்? எருக்கில் ஓட்டால் போரான் சத்து நல்லா இருக்குன்னு அக்ரி விவசாய நிபுணர்கள்லாம் சொல்கிறத வச்சு அப்புறம் எங்கள் அனுபவமும் அந்த காட்டிலேருந்தே இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். அது எல்லா இதுக்கும் எருக்கில் கேட்குங்கிறது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். சார் எருக்கிலை பற்றி சொல்லியிருப்பாங்க. அவரே காட்டுக்குள்ளே அதை பயிரிட்டு அதை பார்த்தீங்கன்னா பெட்டு மாதிரி பண்ணியிருக்காரு சார். அது எப்படி பண்ணார் அப்படிங்கிற நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார்கிட்ட. அதாவது வந்துங்க எருக்கில் வந்து அப்பப்போ மழை காலங்களில் ரொம்ப கிடைக்கிறப்போ நேரம் கிடைச்சா ரவுண்டுக்கு போட்டுடுறோம். இல்லை அதை வச்சு மிச்சமாகிற காலத்தில் எருக்கலாயும் அது மேலே கொஞ்சம் சாணி மண் மூணையும் அடுக்கடுக்காக போட்டு அது மக்க வச்சு அதுக்கு லேசாக தண்ணி ஈரம் பண்ணி வச்சுருந்து அப்பப்போ அது மக்குன்னு வரை எடுத்து மரங்களுக்கு போடுவோம். இது எவ்வளோ மரத்துக்குங்க சார் யூஸ் ஆகுங்க சார்? இது வந்து ஒரு 1000 மரத்துக்கு வருங்க. கொடுக்கலாம் சார். ஒரு டைம்னா 2 டைம்? ஒரு டைம் கொடுக்கலாம். சார் சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் எல்லா மரத்துக்குமே அடிச்சிருக்கீங்க. அழகுக்காக அடிச்சிருக்கீங்களா சார், இல்லை ஏதாவது யூசேஜ் இருக்குங்களா? இல்லை அழகுக்காக இல்லை, இது வந்து கரையான் ஏறாதுன்னு ஒரு இதுங்க. 2 வந்து உங்களுக்கு ஏதாவது சார் வழியாக அந்த மாதிரி சீக்கு இருந்தாலும் உடனடியாக நம்ம கண்ணுக்கு தெரியும், கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு சில ஃபங்கஸை வந்து இது கேட்குமுன்னு கேட்கறதுனால நாங்கள் சுண்ணாம்போட காப்பர் சல்ஃபேட்டு சேர்ந்து கலந்து அடிச்சிட்ருக்கோம். வருஷத்துக்கு ஒரு 2 டைம் அடிச்சிருவீங்க? வருஷத்துக்கு 2 டைம் அடிப்போங்க. ஓகேங்க சார். சார் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க சார். காயில் பார்த்தீங்கன்னா அந்த மைட் அட்டாக் மேலே சொரியும் இல்லை. இது எப்படிங்க சார் இவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க? நாங்கள் வந்து இந்த 3 எண்ணெய் அடிக்கிறோங்க. புங்கெண்ணெய், இருப்பெண்ணெய், வேப்பெண்ணெய் இதுகள் அடிக்கிறோம். அடுத்து ஆல்மைட்டும் சீரம் லக்கானி அடிக்கிறோம். அது வெள்ளைக்கிழக்காகவும் அடிக்கிறோம். இந்த சொரியை விழுகாமல் அந்த ஏரியோபைட்டுக்காகவும் அந்த காயர் பக்குங்க அந்த இது வராமக்காக அடிக்கிறோம். அடுத்தது வந்து நாங்கள் ஒவ்வொரு தடையும் போரானுக்கும் அப்பப்போ பயோ போரான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மேலே அடிக்கிறோம், கீழே இருக்கலாகி தரோங்க. அப்புறம் அதெல்லாமல் உங்களுக்கு மாற்றி இந்த எண்ணெய்களும் இதுகளும் அப்புறம் நீமோசாலுங்கிற அஸ்ட்ராடாக்ஷனு அது இந்த மாதிரி இருக்கிறத மாற்றி அடிச்சுட்டு ஒரு 7 முறை அடிக்கணுங்க. அடிக்கிறதுக்காக ஸ்ப்ரேயர் நாங்கள் வச்சுக்கிறோம். ஜல்லை கட்டி அது மேலே இருக்க உயரமான மரங்களுக்கும் சின்ன மரங்களுக்கு அந்த ஸ்ப்ரேயர்லேயே கீழே அடிக்கிற மாதிரியும். ரொம்ப வெயிலாக இருந்தால் வெறும் தண்ணியும் கூட அடிக்கிற காலமும் உண்டுங்க. அதெல்லாம் மெயினாக எருக்கிலை தான் இந்த பளபளப்புக்கான ஒரு காரணம். நான் என்னுடைய எண்ணம். எருக்கிலை நம்ம நீங்கள் எது மாதிரி சார் தயார் பண்ணுறீங்க? எருக்கிலை வந்து நாங்கள் ரவுண்டுக்கு போடுறோம். ரொம்ப மழை காலம் மிச்சமாகிட்டு அது அப்படின்னா ஒன்று மண் போட்டு அது மேலே சாணி போட்டு எல்லாம் ஒரு இது பண்ணி அதுக்கு பின்னாடி மரங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ நம்ம சார் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீனமிலம் தயாரிச்சுட்டு இருக்கிறாரு. அதை எப்படி தயாரிக்கிறாரு, சார் என்ன முறையில் அந்த மீன் அமிலத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சார் சொல்லுவார். நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீன் அமிலம் வந்து மீன் வாங்குறோங்க. அது கூட கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை வாங்கி அது 2யும் கலந்து மூடி வச்சுருவோம். அதுக்கு பின்னாடி 20 நாள் கழித்து அது கூட பப்பாளி பழம், வாழைப்பழம் இந்த மாதிரி பழங்களையெல்லாம் கலந்து இனி ஒரு வாரம் மூடி வச்சுருந்தோம்னா அந்த இது நல்லா நொழிச்சிடுங்க. அது பின்னால் வடிகட்டி அது பயிர்களுக்கு பயன்படுத்தும். மீன் நம்ம எத்தனை வருஷங்களா சார் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? மீன் ஒரு 10 வருஷமாக 10 வருஷம் கண்டிப்பாக நீங்கள் பெனிஃபிட்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. என்னென்ன மாற்றங்கள் தெரிஞ்சுக்கோங்க தினமொத்தம்? பயிர்கள் கொஞ்சம் பச்சையாக இருக்குதுங்க. சரி சார். இந்த மருந்துகள் அதெல்லாம் அடிக்கிறத விட இது கொஞ்சம் இருக்குது. அப்புறம் வருஷத்துக்கு எவ்வளோ டைம் சார் நீங்கள் கொடுத்துருக்கீங்க மீன் அமிலம்? மீன் அமிலம் ஒரு 10 தடவை 10 தடவை கொடுத்துறீங்க. மாதத்துக்கு ஒரு டைம் எப்படி? மாதம் ஒரு டைம் இந்த ட்ரிப்புலேயே விட்டுருவோம். மீன் அங்கங்கே கழிவுகளை வாங்குகிறோம். சரி. விலைக்கும் சில சமயம் விலைக்கும் வாங்கி இதை வெட்டி எல்லாம் போட்டு இது பண்ணி பழங்க மீன்கள் எல்லாமே நம்ம நிலத்துல தான் மரத்தை சுற்றி தான் கொடுத்துருக்குறேன் சார். இல்லை நம்ம மரத்துலையும் கொடுக்க அடிக்கிறோங்க. நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறீங்க? ஸ்ப்ரே பண்ணுறேன். இலையில ஸ்ப்ரே பண்ணி. ஆமாம், மருந்து அடிக்கும் போது ஒவ்வொரு கலந்து அடிக்கிறேன். இப்போ எவ்வளோ லிட்டர் நீங்கள் சார் கலந்து மேலே தெளிக்கிறீங்க? 1000 லிட்டருக்கு 5 லிட்டர் 6 லிட்டர். 5 லிட்டர் 6 லிட்டர். சார் பார்த்தீங்கன்னா அந்த ஈரியோஃபைட் மைட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு காரணம்னு சொல்கிறாரு. நிறைய காரணங்களுக்காக சார் வந்து ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இழுப்பெண்ணெய், புங்கெண்ணெய், வேப்பெண்ணெய் அதை 3மே மிக்ஸ் பண்ணி அந்த குரமை வருது தெரியுங்களா, குரமை பருவத்தில் வந்து சார் தெளிக்கிறனார் சார் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாரு. அது எப்படின்னு சார் கிட்ட நம்ம கற்றுக்கலாம். 1 லிட்டர் வேப்பெண்ணெய், 1 லிட்டர் புங்கெண்ணெய், 1 லிட்டர் இருப்பெண்ணெய்
அது மூணையும் கலக்கி அது கூட இந்த கொத்தவரங்காய் சாறு வந்து இந்த எண்ணெய் கலங்கறக்காக அதையும் ஒரு 250 மில்லி ஊற்றி 3 லிட்டர் வந்து 1000 லிட்டருக்கு கலந்து நாங்கள் குழம்புக்கு மேலே அடிக்கிறோம். சரிங்க சார். அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ஏரியோ போயிடும், வெள்ளையும் கொஞ்சம் குறையும். நீங்கள் கண் கூட பார்த்துருக்கீங்க பண்ணுனது, ஆமாம்மா. அதனால தான் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டீங்க. ஆமாங்க. இது வருஷத்துக்கு எத்தனை முறைங்க சார் பண்ணலாங்க? இது வருஷத்துக்கு ஒரு 3 தடவை நான் பண்ணுறதுங்க. சார் ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா தென்னை விவசாயத்தை பற்றி சொல்லி கொடுத்தீங்க, மரத்தில் எப்படி அந்த ஏரியோ ஃபைட்மேட் கண்ட்ரோல் பண்ணலான்னு சொன்னீங்க, தெளிவாக எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தீங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிற விவசாயிகளுக்கும் கண்டிப்பாக புரியுங்க, அவங்களும் பண்ணுவாங்க நம்ம நம்புகிறோம். அடுத்த தலைமுறைக்கு விவசாயத்தை கொண்டு போகணும் கண்டிப்பாக நம்புங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சார் இளைஞர்களுக்கு? ரொம்ப நன்றிங்க. இதுக்காக என்னை பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இது பண்ணுறேன். நீ வர்ற தலைமுறையினர் வந்து மண் வளத்தை பாதுகாத்து மண்ணை கெடுக்காமல் இயற்கை சார்ந்த விவசாயத்தை கையில் எடுத்து அவர்களுடைய முயற்சி செய்து விவசாயத்தை மென்மேலும் வளர்த்தோம். அது எல்லாமே இந்த பண்ணையும் சார்ந்த தொழில்கள், ஆடு மாடு கோழி வளர்ப்பதோ இல்லை பட்டுப்புழு வளர்ப்பதோ அந்த மாதிரி ஒரு சுபதொழில் கூட வைத்து பொருட்களையும் மதிப்பு கூட்டி நீங்கள் வெற்றிகளானால் விவசாயத்தில் கண்டிப்பாக வெற்றி காணலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ரொம்ப நன்றிங்க சார்.